இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வச்சிருங்க. டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே எதுவும் கொண்டு வர கூடாது. இல்ல, எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இவ்வளவுதானா? பாத்தீங்களா 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு கம்மி சாமான் வாங்கியிருக்கான்னு. ஸ்ரீஜா எவ்வளோ வாங்கியிருக்கா பாத்தீங்களா? ஸ்ரீஜா வின்னர் இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாத சிந்தாமணி, அவசரப்படாத. தேவகிமா, நீ தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு. 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்க பொருளை பார்த்து நீயே முடிவு பண்ணு. சரி. இதே எதுக்குமா வாங்கின? இது ஒண்ணுதான் பாட்டி வாங்கின, இன்னொன்னு இலவசம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆஃபர், அதான் வாங்கிட்டு வந்தேன். இத பாருங்க, இது கூட 1+1 ஆஃபர் தான். இது கூட 1+1 ஆஃபர் தான். ஏமா ஸ்ரீஜா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 1 மாசத்துக்கு தேவையான பொருளை தானே வாங்க சொன்னேன். நீ என்ன அடுத்த மாசம் அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல, அது இல்ல வேணாமா, பேசுறது போதும். தேவகி, அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தல, அங்க பாரு இசை என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அதை வச்சுட்டு போய் பாரு. இந்த குடி. சரிம்மா, அது என்னது? அவருக்காக வாங்கின ஹெட்போன்ஸ். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து முதல்ல பொருள் வாங்கறதுக்காக என்ன கடைக்கு அனுப்புனீங்க. அதான் அவருக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சேன். இது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு. விஷால் எப்பவும் பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு, அதான் அவருக்காக மட்டும் இத வாங்கிட்டு வந்தேன். அது சரி, இந்த மாதிரி எல்லா வேலையும் பாப்பா. ரொம்ப திறமையான ஆள் தான். இசை பாப்பா, நீ ஏன் 2000 ரூபாய் திருப்பி கொண்டு வந்த? நீங்க 1 மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். கையில காசு இருக்குங்கிறதுக்காக மொத்தமா செலவு பண்ண முடியுமா? அதுக்கு தான் இந்த 2000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். சுபத்ரா, இசைய பாக்கும்போது அப்படியே ஒன்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல நீ இப்படித்தான் இருப்ப. இப்போ நீ ஏன் முடிவை சொல்லு. 2 பேரும் பேசுனதை கேட்டிருப்பல்ல, யார் ஜெயிச்சாங்க நீயே சொல்லு. இசைதான் ஜெயிச்சா. அலங்கார பாட்டி, அடுத்து என்ன டாஸ்க்? அதான் சொல்லும், அடுத்து என்ன வைக்கலாம்னு விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிக்கிறீங்களா? டாஸ்க் இல்லாம தான் 3 போட்டின்னு சொன்னீங்களா? அப்படிலாம் இல்ல. 2வது டாஸ்க், அது நல்ல கஷ்டமான போட்டியா வைக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா சமாளிக்கிறீங்க பாட்டி. அழகு பிள்ளை, வாண்டு பிள்ளை. அப்பா, மேனேஜர் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்க மேனேஜர். சார், அது ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பொங்கல், அதனால கொஞ்சம் பேர் வேலைக்கு வரல. நானும் எவ்வளவா சமாளிச்சு பார்த்தேன் சார், ஒன்றும் பண்ண முடியல. சரிங்க, நான் இப்போ உடனே நேரில் வரேன். ஓகே சார். ஓகே. அப்பா ராகவ், நான் உடனே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும். என்ன ராகவ், என்ன பிரச்சனை? வெளியிலேருந்து 30 பேரை வேலைக்கு கூப்பிட்டுருந்தோம். அதுல ஒருத்தருக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ஆனா அவரு கூட வந்தவங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்றாங்களா? மேனேஜர் எவ்வளவோ பேசி பார்த்தோம், முடியலன்னு சொல்லி என்ன வர சொல்றாரு. நான் உடனே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா. ஸ்டாப் பேரண்டி, அதுதான் டாஸ்க். இதுதான் 2வது டாஸ்க். இந்த பிரச்சனையை யாரு சரியா முடிச்சு வைக்கிறாங்கன்னு பாப்போம். டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. இதெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிருவேன். என்ன? எங்க அப்பாவோட பிசினஸ நான் பக்கத்துல இருந்து பார்த்தவ. எனக்கு இதெல்லாம் ஈஸி தான்.
சரிங்க மாமா, நான் போய் பிரச்சனையை முடிச்சிட்டு நான் தான் சிறந்த மருமகன்னு ப்ரூவ் பண்றேன். வரேன் மாமா. வராத்த. இதுவாப்பா உன் ஆபீஸ்? ஆமா பாட்டி. இல்ல ஒரு நிமிஷம், இந்த இசை எதுக்கு இங்க இருக்கா? ஏன்? இதெல்லாம் என்னவா பிரச்சனை உனக்கு? டீச்சர் பண்றது இவ காப்பி அடிக்கவா? காப்பி அடிக்கிறாளா? காப்பி. அப்பா. அம்மா இசை கொஞ்சம் வெளிய போய் நில்லுமா. போமா. சரிங்க சரி நீ போ. நான் போறேன். சிந்தாமணி போதுமா? வாயை ரொம்ப மூடிக்கிட்டு சந்தோஷம். இரு. காப்பி அடிக்கிறாங்களாம் இவ்வளவு பார்த்து. வாங்க மேடம். மேனேஜர், நான் எம்டியோட மருமக. நான் இவங்க எல்லாரும் கிட்ட நின்னு பேசணுமா? சேர் இல்லையா? போய் சேர் எடுத்துட்டு வாங்க. போங்க. ஓகே மேடம். மேடம் உட்காருங்க. இங்க பாருங்க, எல்லாருமே மரியாதையா வேலை பார்க்கணும். பாதிப்படைஞ்ச தொழிலாளிக்கு தேவையானது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல பண்ணியாச்சு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கப்புறம் நீங்க யாரும் வேலை செய்யலனா, நீங்க வேலை செய்யாத நேரத்தை எல்லாத்தையுமே சம்பளத்துல தான் நான் பிடிப்பேன். மரியாதையா வேலை செய்யணும், புரியுதா? மேடம், நாங்க வேலை செய்யறத பத்தி பேசல. எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேணும். மேனேஜர், மேடம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்குள்ள இவங்க எல்லாரும் வேலை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லனா நாளைக்கு இவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு நார்த் இந்தியால இருந்து லேபர்ஸ கூட்டிட்டு வாங்க. ஐயோ. நாளையில இருந்து இவங்க யாருமே வேலை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேலை செய்யாததுக்கு சம்பளமும் கொடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ம் ஓகே மேடம். ஐயோ, என்னடி இவ பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்குறா? சுமித்ரா, முதல்ல மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. சரிங்க, கேளு சீக்கிரம். குழப்பி விட்டுருவா போல இருக்கே. ஆமா அப்படித்தான் பண்றான். சொல்லுங்க மேடம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் என்ன மேடம் பண்றது? ஸ்ரீஜாமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க சொல்றாங்க. தொழிலாளர்கள் எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லா தொழிலாளர்களையும் அமைதியா இருக்க சொல்லுங்க. இப்ப எந்த முடிவும் எடுக்கல. அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. யாரையுமே வேலையை விட்டு தூக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. யாரையுமே போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். ஆ.